So first sum le last two sums secant inverse minus root 2. So எப்பயுமே நம்ம என்ன செய்வோம், கொடுத்திருக்கிற சம்ம y ன்னு எடுப்போம். இப்போ minus root 2 equal to secant y. So secant நம்ம என்ன பண்ணுவோம், 1 by cos ன்னு எழுதுவோம். இதை inverse எடுத்துட்டோம்னா என்ன வரும், அப்படியே நமக்கு இது minus 1 by root 2 மாறிடும். இது நமக்கு cos y. இப்போ cos y equal to minus 1 by root 2 பாத்தீங்கன்னா நமக்கு என்னது cos pi by 4. ஸோ அந்த இடத்துல cos நமக்கு மைனஸ்ல வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், cos pi minus pi by 4ன்னு எழுதணும். இப்போ இதோட மதிப்பு என்ன வரும், 4 pi minus pi by 4. ஸோ இப்போ cos 3 pi by 4. ஸோ இந்த cos pi by 4 அப்படிங்கிற பிளேஸ்ல நம்ம என்ன செய்யணும், cos 3 pi by 4 யூஸ் பண்ணணும். So cos y equal to cos 3 pi by 4. Cos cancel ஆயிடும். அப்போ y equal to 3 pi by 4. இதுதான் நமக்கு என்னது முதன்மை மதிப்பு. எதனால இது அப்படி மாத்திரம் அப்படின்னா cos நமக்கு என்ன இருக்கு, மைனஸ்ல இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த cos pi by 4 ஸ்டெப்ப இப்படி பண்றோம். cos pi minus pi by 4 போட்டு cos 3 pi by 4 கண்டுபிடிக்கிறோம். இந்த கண்டுபிடிச்சதை நம்ம என்ன செய்யணும், இங்க அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டர்ன் இன்வர்ஸ். So fifth sum tan inverse equal to root 3. Sorry, tan inverse root 3. So இதை நம்ம என்ன செய்வோம், y equal to tan inverse root 3 ன்னு எடுக்கணும். இப்போ இந்த tan இங்கிட்டு வந்துச்சுன்னா tan y equal to root 3. So tan y equal to tan pi by 3 தான் நமக்கு என்னது root 3. அதாவது tan 60 degree equal to என்னது root 3. 60 டிகிரினா அது என்னது pi by 3. நமக்கு தெரியும் பையோட மதிப்பு என்னது 180 டிகிரி. ஸோ pi by 3 அப்படின்னா 3ஆல கேன்சல் பண்ணோம்னா 60 டிகிரி வரும். இப்போ tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா y equal to pi by 3.